ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, திருச்செந்தூர் முருகன் உன்னிடம் பேச ஏங்குகிறேன் தங்கமே. வா, நான் சொல்வதை கேள். முடிந்து போனதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். என் பிள்ளையிடம் பார்த்து பேச வந்தேன். வரப்போவதை நினைத்து கவலைப்படக்கூடாது. நடப்பவை அனைத்தும் உனக்கு பலப்படுத்தத்தான். உனக்கு வருகிற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கப் போகிறது. சோதனையில் சோர்ந்து போகாதே தங்கமே. மன வலிமையோடு எதிர்கொள். நான் இருக்கிறேன் உனக்கு. இப்போது நான் சொல்வதை கேள். முதலில் கருணை கடலே போற்றி போற்றி என்று சொல். பதிவிடு. கருணை கடலே போற்றி போற்றி என்று மட்டும் பதிவிட்டு என்னுடைய பதிவினை கேள். நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்க துவங்கிவிடும். யாரை நீ நேசிக்கிறாயோ, யாருக்கு நீ உதவுகிறாயோ அவர்களை உன்னிடம் இருந்து பிரிப்பதுதான் கர்மா உனக்கு கொடுக்கும் முதல் தண்டனை என்று எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன். கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு நான் தான் பொறுப்பு என்று சொல்லிவிட்ட பிறகும் நீ நம்பவில்லையா? கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என்ன? என்னுடைய வேலைகளை மட்டும் பொறுத்திருந்து பார். இந்த திருச்செந்தூர் முருகன் சொல்வதை கேள். ஒருவன் நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அது நடக்கப் போகிறது. குழப்பத்தில் இருந்தாய், தவித்து கொண்டிருந்தாய். என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். ஏனால் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை எதிர்மறையாக பேசி உன்னிடம் வதைத்து கொண்டிருக்கிறார்கள். சர்க்கல் வந்துவிடும் என்று பயம் உனக்கு வந்துவிட்டது. பயப்படாதே, அதெல்லாம் வராது. நான் பார்த்து கொள்கிறேன். இதுவரை உன்னை ஆட்டி படைத்தவர்கள் உன்னை இனிமேல் எதுவும் செய்ய முடியாமல் தவிக்கப் போகிறார்கள். நீ கவலைப்படாதே. இனி வரும் காலம் உனக்கு பொற்காலம்தான். போர்க்களமான வாழ்க்கையில் பற்றி எரிந்த நெருப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அணையப் போகிறது. எதற்கும் அடங்காமல் உன்னிடம் வம்பு செய்பவர்கள் காலத்தால் அடங்கப் போகிறார்கள். தவறுகள் சிறிதாக உள்ள போதே திருத்திக் கொள்பவர்கள் நிச்சயமாக பெரும் துன்பத்திற்கு ஆளாக மாட்டார்கள். மெல்ல மெல்ல உன் கஷ்டங்களிலிருந்து விடுபடச் செய்கிறேன். நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு நன்றாக வாழச் செய்கிறேன். சந்தோஷமாக இரு. இது உன் கருணைக்கடல் செந்தில் ஆண்டவரின் சத்திய வாக்கு தங்கமே. அதனால் தான் கருணைக்கடலே போற்றி போற்றி என்று மட்டும் பதிவிடு. உன் முருகன் வாக்கு தருகிறேன். உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நான் ஒன்று தரப்போகிறேன். உனக்கான உறவு உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது. உன் மனம் அழுத்தும் சூழ்நிலையில் இருந்தாய். அதற்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. கவலைப்படாதே. உனக்கு இப்போது நேரம் நன்றாக இருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் உடனடியாக நம்பிவிடாதே. ஒரு முறைக்கு பலமுறை யோசி. அப்படி இருக்கும் சூழலில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று நினைச்சிக்கோ. முந்தைய நாளை நினைச்சிக்கோ. என்ன நடந்தது, யார் உன்னை திசை திருப்பினார்கள் என்றெல்லாம் நீ யோசிக்க வேண்டும். யோசித்துத்தான் அடுத்த முடிவை நீ எடுக்க வேண்டும். இதையுமே நன்கு உணர்ந்து தெரிந்து செயல்படும் போது உனக்கு கிடைக்கும் அனுபவம்தான் நல்ல நல்ல முடிவுகளை உன்னை எடுக்க வைக்கும். யோசித்து செயல்பட. நான் சொல்வதை கேள். உன்னோடு எப்போதும் நான் இருப்பேன். வெற்றிகள் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது தங்கமே. நான் சொல்வதை சற்று நிதானமாக கேள். நீ அறியாமல் செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீ பொறுப்பில்லாமல் இருக்கலாம். ஆனால் நீ செய்வது தவறு என தெரிந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்கிறாயே, அந்த நிமிடமே ஏனென்று எனக்கே தெரியவில்லை, புரியவில்லை. நீ செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு. நான் சொல்வதை மட்டும் கேட்டுக்கோ. கூடா நட்பு வேண்டாம். கேட்டில் போய் முடிந்துவிடும். கேடில் போய் முடிந்துவிடும் தங்கமே. நான் மீண்டும் மீண்டும் அதே தப்பை செய்யல முருகா. செஞ்ச தப்புக்கும் மன்னிப்பு கொடுங்க முருகா என்று நீ மனதார கேட்கும் சூழ்நிலை வந்துவிடும். அதனால் இப்போதே நிறுத்திக்கொள். கூடா நட்பு வேண்டாம். உன் மனம் எனக்கு எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். வெள்ளை மனம், நல்ல குணம், நல்ல மனம். ஆனால் அதையும் மீறி உன் நட்பு, தேவையில்லாத நட்பு உன்னை கெடுத்து கொண்டிருக்கிறது. காயப்படுத்தவில்லை, கெடுத்து கொண்டிருக்கிறது.
கவனமாக இரு. நீ எப்போதோ செய்த கர்ம வினையை இப்போது அனுபவிக்கிறாய். அதை விரைவில் தீர்க்க போகிறேன் தங்கமே. ஆனால் இப்போது நீ செய்யாத ஒரு தவறுக்காக உனக்கு யார் சாபம் விட்டாலும் அந்த பாவம் அவர்களுக்கே போய் சேரும். அதுபோன்ற நிகழ்வுகள் நடந்தால் நீ ஒருபோதும் கலங்காது. உனக்கு உண்மையான உறவாக நான் இறுதி வரை இருப்பேன். உன்னை எதுவும் பாதிக்காது. மனதை மட்டும் கவனமாக வச்சுக்கோ. யாரிடமும் வாதாடாதே. வேண்டாம். அந்த குணம் உனக்கு இருக்கக்கூடாது. எதையும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே. வேண்டாம். நீயாக மட்டும் இரு. உன் உள்ளத்தால் உன் எண்ணத்தால் முன்னேற்றம் அடைந்து விடுகிறாய். பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அழகாக முன்னேறி கொண்டு போகிறாய். ஆனால் இந்த முன்னேறும் நேரத்தில் ஆரோக்கியம் ஒன்று உன்னை லேசாக திசை திருப்புகிறது. உன் உடம்பை பார்த்துக்கொள். மனதை லேசாக வச்சுக்கிட்டேன்னா உடம்பும் நல்லதாக இருக்கும். பல மாற்றங்களை நீ காணப்போகிறாய். உன் பொறுமைக்கு பரிசு கிடைக்கப் போகிறது. நன்மை நடக்கப் போகிறது. எதற்கு பயப்படுகிறாய்? கொஞ்சம்தான் பயப்படுகிறேன் முருகா என்கிறாய். அந்த கொஞ்சம் பயமும் இருக்கக்கூடாது. நாம் தப்பு செய்யாமல் இருக்கும்போது யாருக்கும் பயப்படவே கூடாது. நான் சொல்வதை கேட்டுக்கோ. மகிழ்ச்சியாக இரு. நான் இருக்கிறேன் உனக்கு. உனக்கு கிரகங்கள் கைவிட்டாலும் இந்த திருச்செந்தூர் முருகனின் கரங்கள் எப்போதும் கைவிடாது. உறவுகள் கைவிட்டாலும் இந்த திருச்செந்தூர் முருகனின் உறவு எப்போதும் கைவிடாது. நீ மனச்சோர்வு அடைந்த நேரத்தில் கருணை கடலே போற்றி போற்றி என்ற நாமும் என் காதில் துளைக்க வேண்டும். நிச்சயமாக துளைக்க வேண்டும். இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் நினைத்தது நல்லபடியாக நடத்தி வைக்கப் போகிறேன். சகல சௌபாக்கியத்தோடு சகல செல்வங்களும் பெற்று உன் குடும்பத்தோடு நீடூழி வாழ்வாய் தங்கமே. யாருக்கும் பயப்பட தேவையில்லை. உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாயா? நீ ஏன் தனியாக நிற்கிறாய் என்று நினைக்கிறாய்? அது இந்த சூழலில் நீ வருந்தப்படக்கூடாது. நிழலாக உன்னோடு நான் இருக்கும்போது எந்த சூழலும் உன்னை ஒன்றும் செய்துவிடாது. உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடம் ஒப்படைப்பேன். யார் கைக்கும் செல்ல விட மாட்டேன். நான் சொல்வதை கேட்டுக்கோ. அனைத்தும் வெற்றியாக மாறும். அனைத்தும் வெற்றியாக மாறும் தங்கமே. சூழல் மாறும்போது உன்னை நீயே வருத்தப்பட செய்து கொண்டிருக்கிறாதே. என் கண்முன்னே அனைத்தும் நல்லதாக நடக்கும். நல்ல தீர்வு கிடைக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி. கருணை கடலே போற்றி போற்றி.